முரட்டுத்தனமும் பயங்கரமும் எனக்கு தான் சொந்தம். நீ கவலைப்படாத. வருவானா? என் வீட்டை கண்டதும் பயந்து ஓடி இருப்பான். நீங்க இங்க இல்லன்னா நான் ரொம்ப ஆபத்துக்கு ஆளா இருப்பேன். ரொம்ப நன்றி சார். நன்றி நான் சொல்லணும். யாருக்கு? உன்னை துரத்திட்டு வந்தானே அவனுக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன். விட்டாத்தானே போக முடியும். மழை விட்டாத்தானே போக முடியும். நீ முதல்ல தலையை தவட்டிக்க, ட்ரெஸ் மாத்திக்க. போமா? பரவாயில்ல சார், நான் இப்படியே இருக்கேன். இப்படியே இருந்தாலும் நல்லாதான் இருக்கேன். ஆனா ஜலதோஷம் வந்தா அது நல்லா இருக்காது. நீ முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திக்க. போமா? வேண்டாம் சார். போமா. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஹலோ, விக்டர் ஹியர். விக்டர், நான் மஞ்சு பேசுறேன். ஹாய் மஞ்சு. அங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? சாரட் சங்கரலிங்க மகர் ராணி. உண்மையை தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கா உஷா. சார், என் புடவெல்லாம் காயற வரைக்கும் உங்க டவலை எடுத்து நான் ட்ரெஸ்ஸா கட்டிக்கிட்டேன். தப்பில்லையே. நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. என்ன சொல்றீங்க? டவலை கட்டினதுக்கு அப்புறம் பர்மிஷன் கேட்கறிய. சப்போஸ் நான் முடியாதுன்னு சொன்னா நீ கழட்டி எரிஞ்சிருவியா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனச நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப அழகானவர். அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த அழகுனால மத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு. மழை சீக்கிரம் விட்டுடுங்க. இந்த மழையையும் நம்ப முடியாது, நம்ம வாழ்க்கையையும் நம்ப முடியாது. சீக்கிரமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால அது இருக்கும் போதே அனுபவிக்கிறதா புத்திசாலித்தனம். கமான், பிடி. பழக்கம் இல்லைங்க. பழகிக்கிறது தப்பு இல்லைங்க. இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன், இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன், இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே, இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே இந்த உடம்பு பழையதல்லவே. இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன், இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். சுகம் சுகம் சொர்க்கம் அதை புரிய சொன்னால் வெட்கம்.
என்று முடிகின்ற நேரம் இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன். இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே இந்த உடம்பு பழையதல்லவே. ராணி, மரணத்தை தேடி நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நினைக்கும் போது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருதாவமா பாரு. இப்போ அழகு அழிய போகும். அதுக்கு முன்னால நீ அனுபவி, நான் அனுபவிக்கிறேன். நம பார்வதி பதே. அரஹர மகாதேவ. கத்துறியா கொன்னோட அப்படியா? அவனை கொண்டாடாதீங்க. எங்க அப்பா நிரபராதி நிரூபிக்கக்கூடிய முக்கியமான சாட்சி இவன் ஒருத்தன் தான். அதான பார்த்தேன். காரணம் இல்லாம இங்க ராணி வராது. ஏய், உண்மையை சொல்லிடு. அந்த கண்ணப்பன் கண்ணாரத்தை கொன்னது யாரு? சொல்லு. நீ நவமா அவன் இப்படிலாம் கேட்டா சொல்லுவானா? டேய், யார் அது? மரியாதையா சொல்றா? சொல்ல மாட்டேன். சொல்றா. அடிக்காதீங்க, சொல்லிடுறேன். சொல்றா. டேய், சொல்லு. சொல்லிடுறேன். சொல்றா. சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். சொல்லு. சொல்லிடுறேன். சொல்றா. அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். சொல்லு. வந்து அன்றைக்கு ராத்திரி என்ன புள்ளமானி தன்னந்தனியா அர்த்தராத்திரில ஒரு அயோக்கிய பைய வீட்டுக்கு போற? இந்நேரம் உயிர்ல போயிருக்கோம். உயிரை விடு. என்ன உயிரை விட சொல்ற? மானம் போனா உயிர் போன மாதிரி தானப்பா. நல்ல வேளை நம்ம அங்க போனோம். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல சித்தப்பா. எந்த தப்பு செய்யாத எங்க அப்பாவை நான் காப்பாத்தணும். அதுதான் என் லட்சியம். எது ஒரு பொம்பளை பிள்ளையால முடியுமா? முடிச்சு காட்டுற சித்தப்பா. ஜெயில இருக்கிற எங்க அப்பா ஒரு நிரபராதியை நிரூபிச்சு அவரை வெளியே கொண்டாந்து சேர்க்கறேன் இல்லையான்னு பாருங்க. அக்கா, அப்பா ஜெயில இருக்காங்க. ஆமாம்மா, உன் பிஞ்சு உள்ளம் புண்படக்கூடாதுன்னுதான் அப்பா வெளியூர் போயிருக்காருன்னு போய் சொன்ன. வேதனைகள் என்னோட போகட்டும், உனக்கு தெரிய வேண்டாம் தான் நினைச்சேன். ராணி, உனக்கு நாங்க மாமாவோ சித்தப்பாவோ மொத்தத்தில் உன் கவலையை போக்கி உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறோம்னு நினைச்சுக்கமா. உங்க அப்பா வெளியே வரதுக்கோசரம் நாங்க உள்ள போனா கூட கவலைப்பட மாட்டோமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள போக வேண்டியதுதான். ஏமா ராணி, சாரட்ல இருந்து அது எடுத்துட்டியா?
எங்க வச்சிருக்கிறேன்? எதை சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, சாராய பாட்டில கப்பம் மொண்டு. ஐயோ மறந்துட்டேன், ஜோபிலேயே வச்சிருக்கேன். அம்மாடியா நீ போய் படுத்துக்க, காலையில பேசுவோம். சாமியா ஓ வந்துட்டீங்களா? நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன், சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடுங்க. என்னடா அது, இவ சாரட் ராணியா இல்லாட்டி ராக்கெட் ராணியா? ஒண்ணுமே புரியல. பலே பலே வேலையெல்லாம் செய்யறான். என்னடா வண்டி ஓட்டுற, அப்புறம் கார் ஓட்டுற, பார்த்தா ஏழையா இருக்கா, திடீர்னு பணக்காரியா மாறுறா, ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. ஏண்டா சாமி, ஒருவேளை அந்த வைரத்தை எவ்வளவு தட்டிட்டு இருப்பாளோ? மேடம், விரட்டாமலே கிளப்பை விட்டு ஓடி வந்துட்டீங்களே, அது ஏன்னு கேட்கத்தான். ஏதோ வரணும் போல இருந்தது வந்தேன், போனும் போல இருந்தது போறேன்.
அத பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு விரட்டணும் போல்றது விரட்டினேன், உங்ககிட்ட பேசணும் போல்றது பேசுறேன். Shut up. கோபத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. எனக்கு உங்களை பார்த்த மாதிரி இல்லையே. என்ன மிஸ்டர், கலாட்டா பண்றீங்களா? இல்ல மேடம், காதல் பண்றேன். அது என்ன அவ்வளவு ஈஸியா? கஷ்டம் தான் சொல்லுங்க, சமாளிக்கிறேன். மிஸ்டர், நீங்க பழகுற பெண்கள் வரிசையில என்னையும் கணக்கு போட்டு அனாவசியமா துரத்தாதீங்க. நோ, நீங்க சொல்ல தப்பு. அவங்க எல்லாம் என்ன சுத்துவாங்க, ஆனா நான் இல்ல உங்க பின்னாடி வர்றேன். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்புறம் என்ன, எப்ப சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம்? அது அவசியம் இல்லாதது. அட்ரஸியா தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். அது உங்களுக்கு தேவையில்லாதது. வேற கூட சொல்லணும் இப்படி, அப்புறம் என் கார் பின்னாடியே வரும். என் கார் அப்படி. பேரு ராணி. ராணி? என் பேர் ராஜா. என்ன பொறுத்து பாத்தீங்களா? ராஜா ராணி. Fine. என்ன சார் தனிமையில இருக்கீங்க? அந்த வானத்து நிலவே தனிமையில் இருக்கும் போது ஆஃப்டர் ஆல் நான் என்ன சர்வசாதாரணம்? ஓஹோ, கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறீங்களா? ஆமாண்டா, என் கற்பனை உருவெற்றது, கனவு நினைவாகியது. அடேப்பா, அப்படி என்ன சார் நடந்தது? எப்படிடா சொல்வேன்? தமிழில் இல்லாத சொற்களே கிடையாது. ஆனால் அந்த தளிர்பீரியை மலர் முகத்தாளை வர்ணிக்க அந்த தமிழ் கூட சொற்களே இல்லையடா. ஓஹோ, ஒரு பொண்ணை சந்திச்சீங்களா? ஆமாண்டா, வில் போன்ற புருவத்தில் வேல் போன்ற விழிகள், அவள் பொன் போன்ற உருவத்தில் மலர் போன்ற இதழ்கள், வாழை தண்டிரண்டை காலாக்கி அன்னத்தை ஒப்பிட்டு நடந்தாள். அவள் என் எண்ணத்தை தொட்டுவிட்டு பறந்தாள். சார் சார் சார், என்ன விட்டுருங்க சார். ஆமா, அவ யார் சார்? பார்த்தேன் ஒரு அழகி, கொஞ்சம் பழகி, பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி, நடை உடை பாவனை அன்ன கொடி, நாட்டியம் ஆடிடும் செல்லக்கிளி. பார்த்தேன் ஒரு அழகி, கொஞ்சம் பழகி, பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி. இடையில் ஆடுவது இரண்டு கனிகள் விட்ட கொடியோ, அடடா அவள் தேவதைகள் ஏந்தி வரும் வண்ண விளக்கும். ஒரு முறை அவளிடம் பேசினேன், இந்த உலகத்தையே விலை பேசினேன். தெரியுமா, நான் அவளிடம் அடிமை. பார்த்தேன் ஒரு அழகி, கொஞ்சம் பழகி, பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி.
பார்த்தால் கிழக்கும் மேற்கும் தெரியாது, கண்ணை மறைக்கும் போதையிலே போதையிலே கண்ணை மறைக்கும் போதையிலே பெண்ணும் ஆணும் புரியாது புரியாது. பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி, பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி. பருவமேகம் வந்து பாத பூஜை செய்யும் சிலையோ அம்மம்மா, அந்த பார்வையில் இருப்பது என்ன கலையோ? அந்தியில் மறந்திடும் அல்லி மலரோ, அவள் சந்தியா காலத்து தாமரை பூவோ தெரியுமா? நான் அவளிடம் அடிமை. பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி, பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி.